Hello friends, welcome to Yummy Mummy சமையல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். அதுக்கு முன்னால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தட்ல நான் இன்னைக்கு உப்புமா செய்யறது எப்படின்னு போட்டுருக்கேன். இது வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாம சிம்பிளா நான் செஞ்சிருக்கேன். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்புமா செய்யறதுக்காக நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சு வறுத்துருக்கேன். அந்த ரவையோட அரோமாலாம் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 10 போல் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 10 முந்திரி தான் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஷேட் ஆகணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரவைக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சரிசமமாக தான் எடுத்திருக்கேன். உதிரியாக வேணுன்றவங்களுக்கு தான் இந்த ரேஷியோ. இல்லை இந்த கிச்சடி மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் இல்லாட்டி 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் போல் கூட்டவோ குறைக்கவோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்ச ரவையை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட்டியாக ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் தானே தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் டக்குன்னு கட்டியாக வாய்ப்பு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சிம்பிளான ஒரு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இந்த உப்புமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை நைட்டு டின்னராக இல்லை ஒரு ஸ்நாக்காக எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. நம்மளுடைய சுவையான சிம்பிளான ஒரு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.